பண்ணியிருக்கீங்க? அடுத்த 3 படம் தாங்க பண்ணியிருக்கேன். பகைவன் அதில் வந்து நம்ம சென்னையில் தான் ஃபைட்டு எடுக்கும்போது வந்து ஒரு லாரியில் ஒரு கிக்கு வச்சேன். லாரியில் வரும், லாரிக்கிட்ட ஒரு கிக்கு வச்சேன். நான் அந்த கராட்டைனால அந்த கிக்காக வைப்பேன். அப்போ வந்து அவங்க மேப்பன் ஓடி வந்து, அண்ணே வேணாண்ணே, அவருக்கு சாருக்கு வந்து ஃபைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. நான் பெட்டுக்கெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். உடனே அப்படியா சரி ஓகே போன்ட்டு ஃபைனல் கார்டுனா அது பெரிய விஷயம் இல்லையா, பண்ண முடியாது. உடனே சரி பெட்டெல்லாம் எடுக்கிறேன். அவர் வர்றாரு. என்னம்மா சார் என்னாரு, இல்லை சார் அடுத்த ஷாட் போய்ட்டு வரலாம் அப்படின்னு. இல்லை இதை எடுப்பலாம் இவன் சொன்னாண்ணா ஃபைனல் கார்டு ஆப்ரேஷனு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சார் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதாவது என்னென்னா ஒரு ஃபைனல் கார்டு ஒருத்தருக்கு ஆப்ரேஷன்னா நடக்க முடியாத மாதிரி ஆயிடுவாங்க மனதளவில். ஆனால் அதை உடச்சி மன தைரியத்தோட அந்த கிக் அடித்தார். யாரும் அடிக்க முடியாது, அதை அடித்தார் ஃபைனல் கார்டு. அதே மாதிரி டான்ஸே ஆட முடியாது. ஃபைனல் கார்டெலாம் ஆப்ரேட் பண்ணால் டான்ஸ் ஆட முடியும், நடக்கிறதே அப்படி தான் நடக்க முடியும். ஆனால் அந்த ராஜநாடியோட இன்றைக்கே இருக்கார். அதோட தன்னம்பிக்கை, அவரோட நம்பிக்கை, இந்த எல்லாத்துலேயுமே விஷம் பாம்பு கொத்திருந்தா கூட ஒன்றும் பண்ணாதுன்னா ஒன்றுமே பண்ணாது. இல்லை கடிச்சிருச்சுன்னு இருந்தால் செத்து போயிடுவான். அது மாதிரி இந்த மனிதர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பவர், நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான உதாரணம் திரு அஜித் அவர்களை நான் எப்போதுமே எல்லாத்தையும் சொல்லுவேன்.